என் நேம் விக்னேஷ். நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் வந்து இந்த கிளினிக் வந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேம்கிட்ட கேட்கக்குள்ள ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்குள்ள எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பித்து எனக்கு அந்தளவுக்கு பெயின்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு பயந்தேன் தான், ஆனால் அந்தளவுக்கு பெயின் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்குள்ளார க்ரோத் எல்லாமே இன்க்ரிமெண்ட் ஆகுது. நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லாவே வந்து எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்லா இருக்குது. பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். வழுக்க தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மி ஆகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. என் பேர் பரத்குமார். நான் வந்து எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு இங்கே ஜாபுக்கு வரும்போது எனக்கு வந்து 2 சைட்லேயும் முடி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் ஏறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபீல்டும் ரேடியேஷன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் போயிட்டே இருந்தது. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ க்ரோத் இல்லை, ரைட் சைடில். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது க்ரோத்துலாம் அது ஓகேவாக இருந்தது, இது மட்டும் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முடி கொட்டதுனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அம்மாவிட்ட எல்லாம் கேட்டு சொன்னேன், இந்த மாதிரி அவங்களும் வேணான்னாங்க, அது ரொம்ப ரிஸ்க் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு இங்கே சிஸ்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட, அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, இங்கே அப்படி போய் பாருங்க அப்படின்ட்டு. நானும் சரின்ட்டு யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் போயிட்டு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, க்ரோத்தை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சைடு எஃபெக்ட்டு அது மாதிரி எதுவும் வந்ததில்லை, யாருக்கும் அது மாதிரி இருந்ததில்லை. எல்லாம் ஓகே தான், யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக வந்து இங்கே கிளினிக்கை வந்து பார்க்கலாம். CFH அந்த கிளினிக்கை வந்து பாருங்கள், அப்போ சரி நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் GFC தான். இந்த GFCல 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். இந்த இடம் எப்படி தெரியுமானா, பைக்ல போகும்போது போட்டு பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து நான் இப்படி பயம் வந்துச்சு, ஃபியூச்சரில் எப்படி முடி கொண்டு போகுது அப்படின்னு பயம் வந்தது. அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் டாக்டர். அவங்கள ராமாபுரத்தில் CFH இடத்த பார்த்தேன், உங்களை தான் டாக்டர் அவங்க பார்த்தேன், செக்அப் பண்ணேன். அதான் இது மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் GFC தான் எடுத்தனால GFC வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் ஹேர் ஃபாலில் அது போட்டேன். இப்போ பெட்டராக இருக்குது, போக 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 கொஞ்சம் பெட்டராக இருக்குது, தின்னாக இருக்குது. தேங்க்யூ CFH. வழுக்கத்தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மி ஆகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. ஹாய், என்னுடைய பேர் வந்து முகமது ஷக்கூர். நான் குப்டிப்புலேருந்து வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் நான் CFH நான் வந்து ஃபேஸ்புக் மூலம் தான் நான் வந்து மேடம் நான் கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணும்போது மேடம் வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் வந்து நம்ம CFH நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த 2 மந்த் மட்டும் வந்து ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. அதை மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எதனால் சொல்லிட்டு. அப்புறம் இந்த மந்த் வைஸாக 3rd மந்த்து 4th மந்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சேம் டைம் வந்து 6 மந்த் ஆஃப்டர் வந்து நார்மலாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. சம்டைம் ஹேர் ஃபால் ஆனால் கூட மேடம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு. ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.
பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும்போது அழகா தெரியிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஸோ ஹாய் ஆல். ஸோ என் பேர் சதீஷ். ஸோ நான் சென்னை தான். ஸோ நான் ஜூன் மந்த்து நான் வந்து சிஎஃப்எஸ் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்காக நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5 to 6 கிளினிக் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மூலயமா எனக்கு சிஎஃப்ஹெச் பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வரும்போதே ஸோ இந்த ஆம்பியன்ஸ்லேருந்து ஸோ டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ காஸ்ட் வைஸும் ரொம்ப எனக்கு ஃபீஸிபிளாக இருந்ததுனால ஓகே நான் வந்து இமீடியட்டாக அங்கே கன்சல்ட் பண்ண நெக்ஸ்ட் வீக்கே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 days நடந்துச்சு. ஸோ ஆஸ் கம்பேர் நான் இன்னொரு கிளினிக் கேட்குறப்போ ஆல்மோஸ்ட் 2 days சர்ஜரினா அதுக்கு டபுள் காஸ்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. அண்ட் ஸோ 2 சர்ஜரிக்கும் சேம் காஸ்ட் தான். அண்ட் நான் ஆல்சோ இங்கே அக்காமடேஷன் வைஸ் கேர் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் மீ மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் எல்லாமே எனக்கு இப்போதைக்கு நான் நினச்ச மாதிரி எல்லாமே. ஸோ தேங்க்ஸ் சிஎஃப்ஹெச், தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ. வழுக்க தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விக்குக்கு டாடா சொல்லுங்க. டேனியல் செபாஸ்டியன். இங்கே வடபழனி சாலிகிராமத்துலேருந்து இருக்கேன். லாஸ்ட் 10 yearsஸாக எனக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாகவே இருந்துச்சு. அதை நான் வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 3-4 yearsஸாக டோட்டலாக எல்லாமே ஹேர் ஃபாலில் நான் குளிச்சுட்டு வந்தாலே அதிகமாக டவல்லே இருக்கும் எல்லா ஹேரும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா இந்த இயர் ஃபஸ்ட்டு மார்ச்சில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சிஎஃப்ஹெச் பற்றி பார்த்துருந்தேன். அப்பயும் யோசித்தேன் போகலாமா வேண்டாமா, நம்பிக்கை இல்லை. அப்புறம் மே மந்த்து வந்து போயிட்டு வேளாங்கண்ணி போயிருந்தோம். நாங்கள் இப்போ மொட்டை அடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஹெட்டு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, எனக்கே பிடிக்கல. அதுக்கப்புறமா ஆனால் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து மேம்கிட்ட பேசியிருந்தோம். மேம் வந்து நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி அப்போ நம்ம ஜிஎஃப்சி ட்ரை பண்ணுவோம், அதுக்கு ஹேர் வந்து க்ரோத் இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு 3 GFC எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 2 GFC முடிஞ்சப்புறமே எனக்கே வந்து ஹேர் க்ரோத் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு மிரரில் பார்க்கும்போது. அப்புறம் எவ்ரி செஷன் வரும்போது மேம் வந்து அந்த ஹேர் க்ரோத்தை காட்டுவாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் தேர்டு செஷன் வரும்போது இன்னும் ஹோப் அதிகமாகிடுச்சு. சரி ஓகேண்ணே, அப்புறம் இன்னொரு 3 GFC பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. 5 GFC முடிச்சாச்சு. இப்போ 6th GFCக்கு வந்திருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. நல்லா க்ரோத்து அதிகமாக இருக்குது. எனக்கு 6 months முன்னாடி வரும்போது எப்படி இருந்தது அதோட இப்போ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபேஸ்லேருந்து எல்லாமே. தேங்க்ஸ் டு சிஎஃப்ஹெச். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும்போது அழகா தெரியிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். சிஎஃப்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையே கொஞ்சம் மாத்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து முடியலன்னு ஸ்கூல் டைம் அப்போவே எனக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணோம், என்னடா முடி கொட்டுதுன்ட்டு இந்த வயசில் ஒருவேளை ஜெனட்டிக்கால இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதுனால எதுக்கும் போயிடலான்ட்டு அப்படியே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பார்த்தேன், சின்ன வெங்காயம் தேய்ச்சி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஃப்சி பிஆர்பி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கப்புக்காக இங்கே வந்திருந்தோம் சிஎஃப்ஹெச்சுக்கு. இல்லை சிஎச்எஃப் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து சர்ஜரி தான் பண்ணணும், இல்லைன்னா பையனோட லைஃப்பில் ஃப்யூச்சரில் பாதிக்கும். ஜிஎஃப்சி வந்து பண்ணுறதுக்கான இது பண்ணாலும் அந்தளவுக்கு இருக்காது, நீங்கள் சர்ஜரி போகிறது பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன்.
ஆனால் பயமே இல்லை. ஸ்டார்டிங் அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும்போது மட்டும்தான் அது ஒரு சின்ன ஊசி குத்துற வலி தான் வலிக்கும். நம்ம ஸ்கின்ல கொடுக்கும்போது ஸ்கெலட்டனில் படும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வலிக்கிறது வந்து அந்த அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. பிஆர்பி பண்ணுறதும் சரி, ஜிஎஃப்சி பண்ணுறதும் சரி, அதே மாதிரி தான் இருக்கும் சர்ஜரி பண்ணுறது. ஸோ பயப்படாமல் எல்லாருமே இந்த முடிக்காக சூசைட்லாம் வேறு பண்ணுற தாட்லாம் வேறு எனக்கும் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஒரு நல்ல பெஸ்ட்டு கிளினிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, சிஎஃப்ஹெச். இங்கே நீங்கள் தாராளமாக வரலாம், பண்ணலாம். வழுக்கத்தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. ஹலோ, சுரேஷ். நான் 6 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு முடி கொட்டிகிட்டே இருந்தது, ஹேர் ஃபால் இருந்தது. நான் அதுக்கப்புறம் இங்கே யூடியூப்பு இங்கே பார்த்துட்டு இங்கே சிஎஃப்ஹெச்சுக்கு வந்து இங்கே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்களும் நல்லா டேக் கேர் பண்ணிட்டாங்க. இங்கே ஜிஎஃப்சி 5 செக்ஷன் நான் எடுத்தேன். ஃபஸ்ட் செக்ஷன் எடுக்கும்போது அவங்க எனக்கான டேப்லெட்ஸு, அப்புறம் அதுக்கான டயட்ஸு எல்லாமே எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய 5 செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேர் ஃபாலும் கம்மியாகிடுச்சு, என்னோடய டேண்ட்ரஃபும் கம்மியாகிடுச்சு. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லேயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம், அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஸோ ஆக்சுவலி என்னோட நேம் தினேஷ். நான் சிஎஃப்ஹெச் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் ஒரு கொலீக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் வந்தேன். ஸோ என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஹெட் இருந்தது. ஸோ அவர்கிட்ட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததுனால ஆக்சுவலாக நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சின்ன கன்சல்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ இவங்க ஆக்சுவலாக நல்லா அசிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் எனக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் ஆஃபர்டபுள் காஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு சர்ஜரி பீரியட் 1 டே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது, செகண்ட் ஆஃப் இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்ட் மெடிக்கல் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தது. ஸோ 10 days ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலாக டியூரிங் த பீரியட் சின்ன சின்ன பெயின் இருந்தது, ஆனால் அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து அசிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அது முடிஞ்ச உடனே நமக்கு ஹேர் வாஷஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக க்ரோத் அந்த ஹேர் எப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நல்ல பீக் இருந்தது. தென் அது ஃபால் டவுன் ஆகிட்டு திருப்பி நேச்சுரல் ப்ராசஸ் ஆனது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஐ ஃபீலிங் குட் அண்ட் பெட்டர் அண்ட் லிட்டில் பிட் மோர் கான்ஃபிடென்ட் கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ். ஸோ ஃபைன், ஃபீலிங் குட். வழுக்கத்தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. ஹாய், நான் இப்போ சிஎஃப்ஹெச்சில் ஜிஎஃப்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவரையும் நான் மொத்தம் 5 எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்குது. என் ஹேர் நல்லா திக்காக வளர்ந்துருக்கு. இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ப்ளஸ் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டேப்லெட்ஸ் எல்லாமே நல்லா தராங்க. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸுக்கோ எல்லாமே உங்கள்கிட்ட கேட்கலாம். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லேயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம், அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு 5 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு
10வது நாள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 10 days வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது, என்ன டயட்ஸ் எடுத்துக்கணும், எப்படி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அந்த மெடிசன்ஸ் இவங்க ரொட்டீனாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் கால் மூலிமா எனக்கு கண்டினியூவாக காண்டாக்டில் இருந்தாங்க. எவ்ரி மந்த் வந்து இவங்க வந்து என்னோடய ஃபோட்டோஸ் ப்ளஸ் என்னோடய ஹேர் க்ரோத் வந்து பார்க்கறதுக்காக எனக்கு வந்து காண்டாக்டில் இருந்தாங்க. இவங்களோட ஸ்டாஃப்ஸ் சாரி இவங்களோட டாக்டர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒவ்வொரு மந்த் இவங்களா இண்டிவிஜுவலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேர் பண்ணி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து சென்னையில் கிடையாது, நான் இதுக்கு வந்து டெல்லியில் வந்து இங்கே வந்து பண்ணிட்டு போனேன். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களோட கேரிங் உங்களோட ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. வழுக்கத்தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விக்குக்கு டாடா சொல்லுங்க. Really well. I am maintaining proper diet along with whatever instruction the doctor has said, and this has really given me a good hair growth compared to my previous effect, and this is making me more confident and more of self-esteem. So I thank the clinic CFH for this. Thank you. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் GFC தான். இந்த GFCல 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். என் பேர் சுதர்ஷன். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னால வந்து சஃபர் ஆகிட்டு இருந்தேன். ஒன் டே வந்து ரீசெண்டாக இன்ஸ்டா பார்க்கும்போது தான் வந்து CFH பிராண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட கிளினிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தென் வந்து ஹேர் ஃபால் பற்றி விஷயம் எல்லாம் சொன்னேன். அப்புறம் என்னோட ஹேர் ஃபால் பற்றி நான் ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பினேன். அவங்க வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் நான் அவங்கள போய் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து நான் சர்ஜிக்கல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு GFC எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக 5th GFC வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆக்சுவலி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. என்னோட கேப்பிங் எல்லாமே நல்லாவே கவர் ஆகிருக்கு. நான் கூகுள் ரிவ்யூ போட்டிருக்கேன். என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எவிடன்ஸாகவும் வச்சுருக்கேன். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து GFC வந்து எடுத்துக்கலாம் இங்கே CFHல. வழுக்கத்தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விக்குக்கு டாடா சொல்லுங்க. ஹலோ, என்னோட நேம் வந்து கிருஷ்ணகுமார். ஆக்சுவலாக வந்து நான் MKB நகர்லேருந்து வரேன். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ நிறைய பிளேஸ் ரிசர்ச் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கீழே நிறைய பேருக்கு கேட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் இந்த CFH வந்து நான் கூகுள் மூலிமா தான் பார்த்தேன். ஸோ ரிவ்யூஸ்லாம் வந்து குட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ணதில் வந்து டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ஃபேமிலி சைடெலாம் வந்து எதாவது நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணேன். சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவாக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து ஜான்வரி எப்போ பண்ணேன். ஸோ என்னோட ஆஃபீஸில் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நான் பொங்கல் லீவில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஸோ பொங்கல் லீவில் பண்ணேன். இப்போ வந்து ஜூலை ஆகுது, 6 month ஆகுது. இந்த 6 monthல வந்து நான் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து குட்டாகவே இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் GFC தான். இந்த GFCல 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். நேம் ஆகாஷ், எனக்கு 20 ஏஜ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸாக வந்து ஹேர் ஃபாலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன்.
என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் சிஎஃப்ஹெச் ஹேர் கிளினிக் இருக்குது தெரிய வந்தது. உடனே சிஎஃப்ஹெச் ஹேர் கிளினிக் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். டாக்டர்ஸ் என்னோடய ஸ்கேல்ப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கும் ஹேர் ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சிஎஃப்ஹெச் ஹேர் கிளினிக் வந்து பாருங்கள். வழுக்க தலையா, முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதுல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. myself Hari Prasad, இதோட 5th GFC. இனிஷியலாக வந்துட்டு ஜஸ்ட் அனலிஸ்ட் பண்ண தான் வந்திருந்தேன். லைக் ஹேர் ஃபால் நிறையா இருந்தது, ப்ளஸ் வந்துட்டு ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ என்னன்னு செக் பண்ணுறது தான் வந்திருந்தேன். அண்ட் சஜஸ்ட் 2 things like GFC or with a hair transplant. So I went for a GFC. Basically 5th GFC. இனிஷியலாக பார்த்ததுக்கும் இப்போக்கும் அட்லீஸ்ட் டென்சிட்டி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் ரூட்ஸ் ஹேட் ஒன் ஆர் 2 ஃபாலிகல்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலிகல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தேர் குவைட் சம் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் நோட்டிசபிள் ஆக்சுவலி. அண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் தே ஆல்சோ டெல் யூ லைக் ஸ்கேன் பண்ணி இவ்வளோ ஃபாலிகல்ஸ் வந்து லைக் எங்கெங்க டூத் ஒரு ஒன்ஸ் இருந்தது, அங்கே ஸ்மால் நியூ ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோ ஆகுது. இந்த மாதிரி அனாலிசிஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லேயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஹாய், என் பேர் ராகுல். எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா இந்த இது தெரிய வந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்சிலலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்போ ஐ வாஸ் பிட் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, வருமா வராதான்ட்டு. பட் தென் ஃபர்ஸ்ட் 3 ஜிஎஃப்சி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 3rd, 4th, 5th, இப்போ 6th ஜிஎஃப்சி வரைக்கும் எனக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகி என் ஹேர் க்ரோத்தும் சரி, ஹேர் ஃபாலுமே சரி, நல்லா கண்ட்ரோல் ஆகி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ குட் see like a lot of difference in me. வழுக்க தலையா, முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதுல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. ஹாய், என் பேர் ராகுல். சென்னை ஆலந்தூர்லேருந்து வரேன். ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்கே போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. நான் 2-3 கிளினிக்ஸ் போனேன். பட் இருந்தாலும் வேறு எங்கே போகலாம் அப்படின்றத நான் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு எல்லா சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லேயும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போது சிஎஃப்ஹெச்சோட ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ பெட்டராக இருந்தனால நான் இங்கே ராமபுரம் சிஎஃப்ஹெச் கிளினிக் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஓகே ஹேரை ரீகெயின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர் அக்டோபர் மிட்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஸோ இப்போது 4.5 months ஆயிருக்கு. ஸோ நான் ஹேர் கட்டிங் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ இந்த 4.5 months இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட சிஎஃப்ஹெச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ்லாம் கூட. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சடனாக இவ்வளோ சேஞ்ச் அப்படின்னு. ஸோ எங்கே போனேன், எந்த கிளினிக் கன்சல்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ சிஎஃப்ஹெச் தான் நான் சொன்னேன். ஸோ எஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஎஃப்ஹெச் டு மீ. ஸோ தே ஹவ் மேட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் டு மை லைஃப். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரிகிற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்லேயே பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் ஜிஎஃப்சி தான். இந்த ஜிஎஃப்சில 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஆக்சுவலி என் நேம் விஸ்வதேவ். ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து சிஎஃப்ஹெச் வந்தேன். லைக் ஹவு டு ஐ நோ கேம் டு நோ லைக் இன்ஸ்டாகிராம் தான் நான் இந்த பேஜ் பார்த்தேன்.
ஸோ அதர் தென் லைக் என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஐ கேம் ஹியர். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக பேலன்ஸ் ரொம்ப ஏறி இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அட் த ஸ்டார்ட் அவங்க பயந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் செப்டம்பரில் வந்து ஐ பேட் அட்வான்ஸ் அண்ட் ஐ டிட் மை ஹெச்டி ஆன் செப்டம்பர் 24th. ஸோ ஆஃப்டர் தட் லைக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ கெயின் த கான்ஃபிடென்ஸ். அப்புறம் ஒவ்வொரு மந்த் ஐ சா த ரிசல்ட்ஸ். லைக் இது வந்து என்னோடய 4th month. ஸோ என் ரிசல்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம் ஆக்சுவலி எப்படி முடி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி என் பேலன்ஸ் வந்து இந்த இடம் முடி இருக்காது. ஸோ இப்போ ஐ காட் தட் ஏர் அண்ட் எனக்கு இப்போ கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே. வழுக்க தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. हेलो, मेरा नाम राजेश है। मेरा बाल बहुत झड़ रहा था, बहुत कम हो गया था, तो मेरा दोस्त इधर ही साउथ का ही है, मुझे बताया क्लिनिक के बारे में, CFS। उसके बाद मुझे खुद लेके आया, यहाँ पे आया मैं। मैम बहुत अच्छे से बात करती हैं और बहुत अच्छे से ख्याल रखती हैं और अच्छे से मेरा सर्जरी हुआ, 1 साल हो गया मेरे को। अभी सही है, कुछ प्रॉब्लम नहीं है, मेरा बाल अभी सही है। பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரியுற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்ல பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் GFC தான். இந்த GFCல 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ். ஃபர்ஸ்ட் கிளினிக் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து CFH வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எடுத்து நான் CFH கிளினிக். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். ஸோ அவங்க வந்து பேசுனதுலேருந்து எனக்கு அவங்க அப்ரோச்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 month நான் PRP தான் ஸ்டார்ட் பண்ணேன். PRP ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு அப்புறம் மேடம் சஜெக்ட் பண்ணாங்க, GFC நல்லாயிருக்கும், அது பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் GFC எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த குட்டி குட்டி ஹேர்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். மேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ இதில் வச்சு எனக்கு குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு எனக்கு. அந்த ஷாம்பு மட்டும் இல்லை, ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஷாம்பு 2 ஷாம்பாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இப்போ அதுவும் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் நேச்சுரல் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட்ஸும் நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. பெஸ்ட்டு, தேங்க்ஸ் CFH. வழுக்க தலையா முடியில்லாத ரீசன்னால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுதா? இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகுதா? இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர் கிளினிக் தான். ஸோ நம்ம கிளினிக்ல வழுக்கத்தலை, முன்னெத்தில முடி இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஹேரும் வைக்க போறதில்ல, உங்களோட ரியல் ஹேரை தான் யூஸ் பண்ண போறோம். இனிமே விகுக்கு டாடா சொல்லுங்க. ஹேர் ஃபால் நிறைய இருந்தது எனக்கு. அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே CFH வந்து மேடம் இங்கே மீட் பண்ணோம். இங்கே வந்து என்ன அதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்யூஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு தயக்கமாக தான் இருந்தது. அது அப்புறம் மேடம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், அது மேலே இது பயம் போனது. இப்போ வந்து 5 months கழிச்சு இப்போ முடி நல்லா வந்திருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, பார்க்கும் போது அழகா தெரியுற விஷயம் இது ஹேர் தான். ஆனா அந்த ஹேர்ல பிரச்சனை இருந்தா நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் GFC தான். இந்த GFCல 100% ரீக்ரோத் கொடுப்போம். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ்.